ஏன் ப்ரோ ஹேக் விப்பியா நீ? ஆமா ப்ரோ விப்போம் ப்ரோ. எங்க ஆள் யாராவது வாங்கியிருக்கானா ப்ரோ? பேர் அப்படி நிறைய நிறைய பேர் இருக்கான் ப்ரோ விக்கிறதுக்கு. அப்போயா? ஓகே ஓகே ஓகே. இது வரையா சூப்பர் தலை, கடைசியா குப்புன்னு ஆளே வந்து. இப்போ 20 மினிட்ஸில் வந்து இப்போ இந்த 20 மினிட்ஸை நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இல்லைடா டே இந்த லவடே இந்த யூடியூப் ஸ்டுடியோவை வந்து மாற்றிடும். அப்புறம் இப்போ மேட்ரு என்னது இப்போ மாட்டிக்கிச்சு, எனக்கு தலைவலிக்குது. இப்போ நம்ம அப்ரப்டாக போயிட்டோம் அப்படின்னா மைனஸாகவும் மாறலாம், ப்ளஸ்ஸாகவும் மாறலாம். புரியுதா உங்களுக்கு? ஒன்று இருக்குது இல்லை அப்படி போயிடணும். புரியுதா? இப்போ எதாவது இதில் நடுவாக விட்டு போனோன்னா என்ன வேணும் நினச்சிக்குவாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ 20 மினிட்ஸில் வந்து இப்போ இந்த 20 மினிட்ஸை நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இல்லைடா டே இந்த லவடே இந்த யூடியூப் ஸ்டுடியோவை வந்து மாற்றி டவுன்லோட் பண்ணிருக்கான்னு அதோட கண்டென்ட் முடிஞ்சிடும், கிளம்பிடலாம். ஆனால் இப்போ விட்டுட்டு போனாவோ இல்லைன்னு போனாவோ நெகட்டிவ் ஆகி போயிடும். அதான் வருவான் வந்துட்டுருக்கான். இப்போ தான் கொஞ்சம் ரைட்டாக இப்போ போட்டுடலாம் வீடியோ ஆப்பை காமிச்சிடலாம், வேறு வழி இல்லைன்னு வந்துட்டுருக்கான். இப்போ தான் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணுவோம்ல. ஆ ம் ஓகே. ம் 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 வைரஸ் ஸ்கேனரா? வைரஸ் டோட்டல் பாருங்க. வைரஸ் டோட்டல் இது என்ன? வைரஸ் டோட்டல் தெரியும். சஃபாரியில் போய் வைரஸ் டோட்டலாண்டா. ஆனால் பாரு ப்ரோ, இவன் சொல்கிறதெல்லாம் செய்கிறான் பாருங்க, லெஜிட்டாக இருக்கான். தெரியுதா உங்களுக்கு? மறைக்கலை, ஸ்க்ரீன் மறைக்கலை, எவ்வளோ லெஜிட்டாக இருக்கான் பாருங்க. ஆனால் அந்த 20 பர்சனல்லாம் இல்லை ப்ரோ. இவன் நல்ல பையன், இவன் விளாட்ற பையன் தானே. ஓப்பன் ஆயிடுச்சுனா ஓகே. சரி ப்ரோ, நான் பார்த்துருந்தேன். வைரஸ் டோட்டல் பார்த்துருந்தேன் ப்ரோ. என்ன பண்ணு வைரஸ் டோட்டலில்? ஸ்கேன் பண்ணுமாண்டா, ஸ்கேன் பண்ணு. ம் ம் ஓப்பன் ஃபைல்னு கேட்குது ப்ரோ. ஓப்பன் ஃபைல் அப்படியே போகணும் கேட்கும். இதை போட்டு வேற ஏதாவது சைடு போட்டு. ஓகே டே, அப்படியே சர்ச் பண்ணுறா, ஸ்கேன் பண்ணுறா. ஓகே ப்ரோ. டே இந்த காமாட்சி ப்ரோ, என்ன காமாட்சியா கூமாட்சி யாரா அது? அந்த வினோத் ப்ரோ பேசு ப்ரோ. இந்த சொல்யூஷன் முடிட்டோம் போடு ப்ரோ. வினோத் ப்ரோ சொல்லு தல, பேசு தல. என்ன ப்ரோ பேர் புரியல. லைப்ரரி சர்ச் கொடுத்தா இல்ல இதெல்லாம் எங்க போகுது? சொல்லு ப்ரோ. ப்ரோ ஆப் ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க ப்ரோ. ஆப் ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க ப்ரோ. பண்ணிட்டேன் ப்ரோ. அங்க டெஸ்ட் ஃப்ளைட்னு சர்ச் பண்ணுங்க ப்ரோ. இவரே ஆக்கர் மாதிரி பேசுறாரு. காடு மேல இருக்கே 16 நம்பர் சொல்லுதல. ஹலோ, எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காருண்ணா. சொல்லு ப்ரோ. அங்க டெஸ்ட் ஃப்ளைட் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் தான் ப்ரோ ஆல்ரெடி இன்ஸ்டால் இருக்குங்களா ப்ரோ? நான் வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்றேன், அது ஓபன் பண்ணுங்க. அதுல இருக்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அது ரெண்டு மேட்ச் ரீசெண்ட் டிலீட் ஆப் அப்புறமா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி மேட்ச் ஆச்சுன்னா பாருங்க நீங்களே. சேல் பண்றதோ. ஓ, லிங்க் யாருக்கு சென்ட் பண்ணிட்டோம் ப்ரோ? இங்க இதுல சாட்ல போடுங்க ப்ரோ. இங்க இல்ல இங்க டிஸ்கார்ட்ல தான் போணும். பைத்தியம் சாட்ல போட. எப்படியா சாட்ல போடுவா லூஸ்? டிஸ்கார்ட்ல போடுறேன். டிஸ்கார்ட்ல லிங்க் சென்ட் பண்ணுங்க ப்ரோ. டிஸ்கார்ட்ல தான சொல்றேன். ஓகே ப்ரோ. பர்மிஷன் இல்லையே. அவர் ஜெனரல்ல போட்டுருக்காருண்ணா. ஜெனரல் சாட்ல ஏதோ போட்டுருக்காரு. ஓகே ப்ரோ, முடிச்சிடறேன் ப்ரோ. ஒரு 10 நிமிஷம் இது முடிச்சிட்டு பண்ணிடுறேன். டேய் என்னடா போய் சாட்ல போட சொல்றீங்க பைத்திய மாதிரி லிங்கா? இல்லனா ஜெனரல் டிஸ்கார்ட் சாட்ல போட்டுடுங்க. அதுல டோனிக்கே அனுப்ப சொல்லுங்க டைரக்டா ப்ரோ. டோனிக்கே அனுப்பு ப்ரோ. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து டோனி இந்த வினோத் எம் நாயுடு அவர் வினோத் எம்மோட ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றோம். போன்லயா ப்ரோ? இல்ல டிஸ்கார்ட்ல. ஐபேட்ல டிஸ்கார்ட் இருக்குல்ல ப்ரோ? இருக்கு. அதுல போய் காப்பி பண்ணு. டிஸ்கார்ட்
நினைக்கிறேன் மொபைல்ல கட் ஆயிடும். மதன் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணேன் ப்ரோ, ஏமாத்திட்டானுங்க. அதான் சொல் என்ன 5000 150 தானே எபிலிட்டி கொடுத்தான். பாயிண்ட் தான் கொடுத்தானுங்க. இல்ல 5000 எபிலிட்டி பாயிண்ட் கொடுத்தானுங்க. அதேதான் எனக்கும் அப்பா செத்து போடா. இப்ப சந்தோஷமா இருக்கு. மனசே ப்ரோ 1000 ரூபாய் போச்சு ப்ரோ. 2 டைம் வாங்கிக்கிறார் மதன். 450 தானே அவடைய போய் பேசுற. எக்ஸ்ட்ரா கொடுடா. எனக்கு 9 பவுண்ட்ஸ் ப்ரோ. மதன் ஏய், ஏய், இதுல வேற சரியான question ஏமாத்து எதுவும் தெரியுமா? ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு காசுடா. செம்ம ஏமாத்துறானுங்க. மரணம் டோனி ஏதோ ஏமாத்து கேக்குறாருண்ணா. சொல்றேன் நீ. ப்ரோ இதுல இருக்கிற டிஸ்கார்ட் தான் இதுலயும் இருக்கு. கெட் ஸ்டார்ட் கொடுடா. அவ்வளவுதான் இதுல கட் ஆயிடும். ஏய் இல்ல என்ன பண்ணுமா இப்போ? ப்ரோ என்ன ப்ரோ பண்ணோம்? ஒரு லிங்க் சென்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ, அதை ஓபன் பண்ணுங்க. அது அதுல பண்ண என்ன BGM install பண்ணுங்க. அது என்ன பண்ணும் ப்ரோ? அது என்ன பண்ணா என்ன வரும்? அது அந்த லிங்க் ஓபன் பண்ணா அதுல BGM இன்ஸ்டால் ஆகும். சரி இன்ஸ்டால் ஆனா அந்த BGM இன்ஸ்டால் ஆகும்போது இந்த 20 மினிட்ஸ் அந்த ஓபன் பண்ணி பாருங்க. அந்த ரீசென்ட்லி டிலீட்டட் ஆப்ஸ்ல இந்த BGMI காட்டுதான்னு பாருங்க. இருந்தா இது கிராக் வெர்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணிருப்பாங்க BGMI ன்னு ப்ரோ. ஓகே. இல்லாட்டினா வராது. அந்த 20 இல்லாட்டினா ஒண்ணும் இல்ல, ஜென்யூன் அப்படி இருக்கு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆனா இப்போ genuine இது player வந்து அவ்வளவுதான். ஹேக் தான். இப்போ இன்ஸ்டால் பண்ணா. ஆமா ப்ரோ. சரி. என்னடா பண்றியா? இன்ஸ்டால் பண்றியா? வேணாமா? நீங்க சொல்றதா ப்ரோ. இல்ல ஹேக் இன்ஸ்டால் பண்ண எப்படி? சரி பண்ணு பாப்போம். 20 மினிட்ஸ் போதான்னு பாப்போம். எங்க ப்ரோ அதை பார்க்கணும்? உங்களுக்கே General DM பண்ணிருக்கேன் பாருங்க. டிஎம் பண்ணிருக்காரு ப்ரோ. உனக்கு மெசேஜ் மேல இருக்கும் பாரு. ப்ரோ நீ ஹேக் விப்பியா ப்ரோ? பேர் என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ ஹேக் விப்பியா நீ? ஆமா ப்ரோ, விப்போம் ப்ரோ. எங்கால யாராவது வாங்கிருக்கானா ப்ரோ? பேர் அப்படி நிறைய பேர் இருக்கான் ப்ரோ விக்கிறதுக்கு. அப்போயா? ஓகே. இது வேறையா? சூப்பர் தல. கடைசியா குப்புன்னு ஆளே வந்து. என்ன ப்ரோ நீங்க பர்சனலா சாட் பண்ணிருக்கீங்களா? டோனி ஸ்லேவோட டிஸ்கார்ட் சர்வர்ல போட்டுருக்கீங்களா? இல்ல அவங்களுக்கு பர்சனலா DM பண்ணிருக்கேன். ப்ரோ அக்செப்ட் பண்ணிட்டவங்கள எங்க ப்ரோ பார்க்கணும்? அதை சொல்லுங்க ப்ரோ. 5162 அதானே ப்ரோ? அதான். அதுல சென்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு அக்செப்ட் பண்ண எங்க பார்க்கணும்னு சொல்லுங்க. மேல மெசேஜஸ் இருக்கு பாரு ப்ரோ. அந்த மதன் ப்ரோ ப்ரொஃபைல் உங்களோட இதெல்லாம் காட்டுதா? அந்த இப்ப காட்டுது பாருங்க. மேல டோனி வந்திருக்கு. அதை தொடாதீங்க டிஸ்க் தொடாதீங்க ப்ரோ. டோனி இரு யோசிச்சு பண்ணு சார். அப்படியே பண்ணிட்டு இருக்காது ப்ரோ. மதன் நீங்க ப்ரோ. இப்ப சொல்றது எனக்கு ஒரு டவுட். இவர் நிறைய செல்லர் இருக்காருன்னு சொல்றாங்கல்ல. சோ எல்லாருமே டிஃபரெண்ட் ஆப் வெர்ஷன் வச்சிருப்பாங்க. சோ ஆமா. இவர் பண்றத டவுன்லோட் பண்ணா எப்படி அதோட மேட்ச் ஆகும்? நாம இல்ல அதோட மேட்ச் ப்ரோ, ஆகுறதுக்கு ஏத்த டவுன்லோட் பண்ணா மட்டும் தானே? இப்போ புரியுதா? வந்து இப்போ iOSல சப்போர்ட் ஆகுறது வந்து இது மட்டும் தான். இதை விட்டு நீங்க வேற மாதிரி இன்ஸ்டால் பண்ண முடியாது iOSல. அப்படியா? வின் ஓஎஸ் இது வின் ஓஎஸ்ஆ ப்ரோ? இது ஆமா ப்ரோ. இது ப்ரோ இது எதுவும் Winstall மால்வேர் Pro-ன்னு வரும். இது எதுவும் மால்வேர்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. பாவம் வாழ்க்கையே முடிஞ்சிரு போகுது ப்ரோ. பாவம். இல்ல ப்ரோ, ஒண்ணுமே இல்ல ப்ரோ. சத்தியமா ப்ரோ? சத்தியம் இல்ல ப்ரோ, ஒண்ணுமே இல்ல. சத்தியம் ஒன்று பண்ணு ஐடி பேன் ஆச்சுன்னா என்ன ப்ரோன்றது? ஐடி பேன்லாம் அது ஆகுமா ப்ரோ? ஒண்ணுமே நீங்க கேம் ஓபனே பண்ண வேணாம். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ரீசெண்ட் ஆப்ஸ்ல பாருங்க. மால்வேர் எப்படி செக் பண்றது? செக் பண்றதுக்கு தான் இருக்கா? அது மால்வேர் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஜஸ்ட் என்ன சொல்றது, அது பிஜிஎம்மோட ESP ஹேக் தான். வேணும்னா டெலிகிராம் ஓப்பன் பண்ணுங்க, நான் சர்ச் பண்ண சொல்றேன். அந்த சேனல் சர்ச் பண்ணுங்க ப்ரோ, அங்க இருக்கும். இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க ப்ரோ. அதுவே அப்புறம் எல்லாம் பண்ணிடுவாங்க. 2000 பேர் பார்க்குறாங்க, ஆட்டையை போட்டுருவாங்க. சரி ஓகே ப்ரோ. ஒன்றும் மால்வேர் எல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஹேக் தான், அவ்வளோதான் ப்ரோ. இது எவ்வளோ ப்ரோ? இது ப்ரோ இது எவ்வளோ? ஹவு மச் ருபீஸ் ப்ரோ? இது வந்து பர் வீக் வந்து 600 ருபீஸ் வரும். ஓகே. அதே 1 மந்த் வாங்கினாங்கன்னா 1200 ருபீஸ் வரும் ப்ரோ. ஓ, இதில் கூட கம்மி ஆயிடுச்சா? வெரி ப்ரோ மாஸ் ப்ரோ. ஈவன் ப்ரோ 700 சொன்னாரு. அதுதான் அவன் வேற எங்கேயும் வாங்கியிருப்பான். ஏதோ அதிகமான காசு வாங்கியிருப்பான் போல. ஆடி அப்போ ஆஃபர்ல டிஃபரெண்ட் வெர்ஷன் தானே ப்ரோ? இல்லை நீ வாங்குற எல்லா அக்கௌண்ட்டும் ஒரே பிஜிஎம்ஐ அக்கௌண்ட் தானே. ஒவ்வொரு செலக்ட ஒரு வேலை இல்லையா? ஒருத்தன் 2 லட்சம்னுவான், ஒருத்தன் எக்ஸூட் எல்லாம் இருக்கு ப்ரோ, உங்களுக்காக கம்மியாக தரேன் அப்படின்னுவான். உருட்டுவானுங்களா? அந்த மாதிரி உருட்டிங்களா இருந்தா
ப்ரோ உங்களுக்கு யாராவது ஹேக் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு டவுட் இருந்தா இப்போ இவங்க பண்றாங்க பாருங்க ப்ரோ, அப்படி பண்ணி பாருங்க. அப்போ அவங்க இந்த ஹேக் யூஸ் பண்ணி delete பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஆ அந்த இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அங்க போய் உக்காரும் எங்கே போய் அந்த ரீசென்ட்லி ரீசெண்ட் deleted டெலிட்டட் ஆப்ஸ்ல. ஆப்ஸில் போய் உட்காரும். ஓ ஓ ஓகே ஓகே. அப்போ புரியுது நீங்க புரியுது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓ யூஸ் இவன் தான் வந்து பண்ணியிருக்காங்களா. பார்த்துருக்கான் அப்படின்னு. ஓகே புரியுது 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 ப்ரோ. புரியுது. இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது தான் ப்ரோ பயமாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல ப்ரோ, உங்க விருப்பம் தான். இல்லை ஃபோர்ஸ் அது ஓகே ப்ரோ, இருந்தாலும் அது கொஞ்சம் லைட்டாக பயமாகத்துல. வேற ஏதாவது வழி இருக்கா தலை இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்டால் பண்ணாமல் செக் இல்ல ப்ரோ, பண்ணுறதுக்கு? நீங்க வந்து இது எப்பவுமே வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான். நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து iOSல ப்ரௌசர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஆப் ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்க இந்த ப்ரௌசர் ஆப் ஸ்டோர் இங்க எல்லாம் தேடிட்டு இருந்தா அது டைம் வேஸ்ட் தான். அது ம் அதுல வந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஆண்ட்ராய்ட்ல வேணும்னா அப்படி கண்டுபிடிக்கலாம், ஓ iOSல முடியாது ப்ரோ. ப்ரோ இந்த டெஸ்ட் ஃபிளைட் மாதிரியே வேற ஏதாச்சும் ஆப் இருக்கா இந்த மாதிரி டவுன்லோட் பண்றதுக்கு? ஏன்னா அவர் 20 மினிட்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ டவுன்லோட் பண்றது சம்திங் இந்த மாதிரி இப்போ அவங்க இருந்திருக்கும். சப்போஸ் இவர் டவுன்லோட் நான் என்ன பண்ணீங்களா? சொல்றேன், ஆல்ரெடி மொபைல் ரீசெட் பண்ணிருக்காங்கல்ல அவங்க. மொபைல் இல்ல ப்ரோ, ஐபேடு. ஐபேடு அதான் அதான் ஐபேட் தான் ரீஸ்டார்ட் ரீசெட் பண்ணுறேன். பண்ணிருக்காங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமா ஆமாம். ரீசெட் பண்ணிட்டாங்க. ரீசெட் பண்ணி அப்புறமா இவங்க இந்த அந்த ஹேக் போகாம delete பண்ண போய் அப்போ ஒரு 20 மினிட்ஸ் யூஸ் ஆயிருந்தா அந்த ஆப் நான் அப்படி யோசிக்கிறேன். ம் ஆல்ரெடி அவங்க ஹேக் ரிமூவ் பண்ண மொபைல் ஐபேட் ரீசெட் பண்ணிருக்கலாம். ரீசெட் பண்ணும் அது போகாம மறுபடியும் அதை அந்த ஹேக்கை delete பண்ண போய் ஓபன் பண்ணி இப்போ அது அப்படி காட்டல ஒரு 20 மினிட்ஸ்னு. ம் ரீசெட் பண்ணா புரியுது எல்லாமே புரியுது. டெலிட் ஆயிருக்கணுமே ப்ரோ. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்பா என்னது? ஆமாம் ஏன்டா ஒரு இப்போ இவ்வளோ பெரிய கோடி கோடி ரூபா வச்சுருக்க பிஜிஎம்ஐ ஆன்டி பேன் சிஸ்டத்தையே அது தாக்கு பிடிக்கி உள்ளே போகிறாங்க அப்படின்னா ப்ரோ எவ்வளோ உஷாராக இவங்களோட இருப்பாங்க. iOS பெருசுல ப்ரோ. அந்த அளவுக்கா? அதான் சொல்கிறேன். iOS-க்கு தான் டஃப் கொடுக்க ஒரு வந்து doubt தான் iOS சொல்றாரு அவரு. அப்படின்னா iOS இது பண்ணியிருக்க கூடாது இல்லை, பைபாஸ் பண்ணிருக்க கூடாது இல்லை. iOS பைபாஸ் பண்ணது இல்லை இப்போ. WinOS நான் அது பேரு பைபாஸ் ம் பண்றது. iOS-ஏ பைபாஸ் அதுவும் இங்கே பண்ணிட்டு பாரு 2000 கோடி ரூபாய்க்கும் 3000 கோடி ரூபாய்க்கும் இல்லை, வெறும் 600 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு iOS பைபாஸ் பண்ணுது அது. பார்த்துக்கோ அது எவ்வளோ கொடூரமானீங்கன்னு. ஆனா இந்த லிங்க் மட்டும் கிளிக் பண்ண வேண்டாம்ண்ணே. அதுதான் ஆமாம் நாங்க சரி விட அப்புறம் ப்ரோ பார்த்துக்கலாம். ஆனா இதெல்லாம் நாளுக்கு நாள் அப்டேட் ஆயிட்டே போகுது ப்ரோ. இதுக்கப்புறம் என்னன்னு நீ புரியல. ஏன் ஹேக்கர் ஏன்னா தான் ஃபர்ஸ்ட் அப்படியே டைம் நீங்க விட்டுட்டு நான்லாம் இல்ல நினச்சிட்டு ப்ரோ. இருக்கிறேன். இல்ல யோசிச்சு இவன் பாருங்களேன். அக்மார்க் ஃபர்ஸ்ட் ஹேக்கர் டைம் தானே. நீங்க அந்த ஃப்ரோசன் இன்ட்ல இருக்கவங்கள செக் பண்ணப்ப அவங்க 2 ஆப் வச்சிருந்தாங்க. ஒரிஜினல் ஒன்னு, டூப் ஒன்னு. ஸோ டூப்பை டெலிட் பண்ணப்ப தான் காட்டுச்சு. பட் இப்போ யுவன் ப்ரோ செக் பண்ணப்ப அவர் ஒரிஜினல் ஆப் ஸ்டோர்ல இருந்து ஓப்பன் ஆச்சு. பட் அவர் ம் ஓப்பன் பண்ணப்ப நமக்கு ஹேக் கொஸ்டின் தான் இல்ல. இருந்துச்சு. இத்தனைக்கும் ஆமா ஆப் இல்ல. ஸ்டோர்லேருந்து போகும்போது புரியல. காமிக்கல பார்த்தில. ஆப் ஸ்டோர்லேருந்து ஆமா போகும்போது அது எப்படி காட்டல. காமிச்சிச்சு, க்ளோஸ் பண்ணிட்டு 60 ஓப்பன் நாளைக்கு பண்ணும்போது தான். ஒரு அப்டேட் நான் ஹேக்ல ம் ஒரு நம்ம அப்டேட்டுக்கு பண்ணுறதெல்லாம் ஒரு பார்த்து ஏதோ ஹேக்ல பண்ணுறானுங்க அவனுங்க, உஷாராக்குறானுங்க அப்படியே கிறுக்கு கிறுக்குப்பா அப்படின்னு. இப்ப நம்ம ஓகே இதெல்லாம் கண்டுபிடிச்ச தெரிஞ்சு இதெல்லாம் அடுத்தது இதுல இருந்து எஸ்கேப் அடுத்தது ஆகிறதுக்கு மாற்றிடுறோம். அடுத்தது மாற்றிடுறோம். இதுல எனக்கு தெரிஞ்சு இருந்து அவங்க தான் எஸ்கேப் உங்க லைவ் ஆகிறதுக்கு தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மதன் ப்ரோ. நீங்க தான் அதான் சொல்கிறேன்ல, கண்டுபிடிக்கிறீங்க. நான் உங்களை வச்சு தான் இதெல்லாம் கிசா தான் எனக்கு அனுப்பிச்சுட்டான். அப்ரிசியேஷன் போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க, எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு. மரணமாக ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு. வேதியா போட்டு விட்டாருண்ணா. பாத்தீங்களா அத? பார்த்து நான் கூட இவன் தான் ஏதோ வேலையை பார்த்துறான்னு நினச்சேன். கடைசியில் இல்ல பார்த்தா இல்ல. அவனையே பார்த்து எடுத்து போட்டுருங்க. காப்பீட்ஸ் கொடுத்து சேனலில் முடிச்சு விடலான்னு பார்த்தேன், சரி வேணான்னு விட்டேன். அதுக்குதான் உங்களுக்கு அனுப்பிச்சு. அதான் தெரியுது நீ வன்மத்தை கேட்கும் போதே நினச்சேன் நான், பையன் எதுக்கு இதை அனுப்புகிறான் அப்படின்னு. இல்ல இல்ல ஆனா சீரியஸா நல்லா போடுவாரு ப்ரோ அவரு. நல்லா போட்டார் போ சூத்து மாதிரி. இல்ல இது இல்ல ஜெனரலா ஃபுல்லா. சென்னை இன்டர்நெட் நக்கிருச்சா என்ன, லோட் ஆகிட்டே இருக்கு. ஒரு லைவ் ஓடிட்டு தான் ப்ரோ இருக்கு கரெக்டா ஆக்சுவலா. இல்லைண்ணா இதாகுது, ஸ்பீட் கம்மியாயிடுச்சு. இவர் அசையாம நிக்கிறதுனால அவரு லைவ் இதுன்னு சொல்றாங்க. 10 MB இல்லை 10 MB ஸ்பீட் கம்மியாயிடுச்சு. எனக்கே தெரியுது, செக் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரே வழியாக தான் போகும்.
எனக்கு உண்மையா என்ன ப்ரோ போட்டதுக்கு? ரவுட்டர் வந்து லாகின் பண்றா. அந்த ஏதோ நீ வச்சிருப்பிய ஒரு ரவுட்டர், அதை லாகின் பண்ணு. சரி ப்ரோ ஏதோ சொன்னீங்களே ஏதோ அந்த கோடு கோபி ரவுட்டர் லாகின் பண்ணுவீங்க எப்படியாச்சும். 196 பின்னாடி இருக்கும் பாருங்க, பின்னாடி இருந்து. 116 196 டாட் 196 தப்பு 192.168.1. ப்ரோ லைட்டை போட்டு ரவுட்டருக்கு பின்னாடி பாரு ப்ரோ, அவங்களே எல்லாம் தெளிவா போட்டிருப்பாங்க. 192.168.1.1. டோனி ப்ரோ உங்க இது அந்த பேர் மட்டும் சொல்லுங்களேன், வைஃபை நேம் மட்டும். சைரா. ரெயின்போவா? ஏய் ரவுட்டர் பேர் கேக்குற, நீ வைஃபை பேர் சொல்லிருக்காரு. ரவுட்டர் பேர் சொல்ற. எந்த சைரோடெக் ப்ரோ? சைரோடெக். இப்படி வருது சைரோடெக். இது லாகின் பண்ணு. இதுல ஒரு ரவுட்டருக்கு பின்னாடி வைஃபை பாய் கால் பண்ணல ப்ரோ. வைஃபை பாய் கால் போடு இப்பயே ப்ரோ. ஓட்டுடு எந்திரிச்சா திடீர்னு நம்ம லைவ் பார்த்துட்டு இருந்தா. ஹலோ ப்ரோ சொல்லு ப்ரோ உனோட நார்மல் வைஃபை பாஸ்வேர்டு தான் ப்ரோ, போடு ப்ரோ. நல்லா தெரியல என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட். தூங்கலையா ப்ரோ? எங்க ப்ரோ கால் பண்ற? ஜெர்மனி. ஓ சூப்பர் ப்ரோ, ஜெர்மனி நம்பரா அது? ஆமா +49. வாத்தல நல்லா இருக்கியா ப்ரோ? வா ப்ரோ சாப்பிட்டியா ப்ரோ? ஐயோ நான் வந்து பிஸியா இருக்கேன், இந்த வைஃபை போயிடுச்சு, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுதல. சரி ப்ரோ பாரு. அதுதான் டோனி நான் சொன்னேனே, அதே தான் டோனி. அட்மின் உன் ரவுட்டருக்கு பின்னாடி பாஸ்வேர்டுன்னு இருக்கும் ப்ரோ, அதுதான். ஒரு ஃபிளாஷ் அடியா ஒரு ரவுட்டருக்கு பின்னாடி. ஃபிளாஷ் இதுல அடிக்க முடியாது. சரி ஓகே, அது லைட்டா தான் போட்டு பாறேன்டா. ஏன்டா நீ ஏன்டா அதுல பாஸ்வேர்டுன்னு இருக்கும் ப்ரோ. நீ அதுக்கு மேல இருக்கிற அவங்க கூட சேர்ந்துட்டு லைட் அடிச்சு பார்த்தா தெரிய போகுது. ஃபிளாஷ் அடி பூஸ் அடின்னுட்டு இப்பதான் உட்காந்து ஃபிளாஷ் அடி சொல்லிட்டு இருப்பான். கலக்கு புடின்ட்டு. ஹலோ லைவ்ல காட்டாத ப்ரோ, நீ பார்த்து வெயிட் பண்ணு ப்ரோ. அது ஒண்ணு இல்லடா, அது வைஃபைல கனெக்ட் பண்ணதாண்டா அது லாகினே பண்ண முடியும். யாரா இவன்? ஹலோ சொல்லு ப்ரோ, சொல்லுதல. பாஸ்வேர்டையும் ஓபனா போட்டாரு டோனி. கீழே இருக்குது இதுவும் மட்டும் கரெக்டா போடுங்க. கனெக்ட் ஆயிடுச்சா? இப்படிதான் ப்ரோ வருது. அப்படின்னா எல்லா ஆப்பும் தானே தலை காட்டிருக்கணும். ஓகே பாரு. பார்த்து அது ஏற்கனவே அனுப்பிச்சாங்க ஒரு பாக்குறேன். பாரு. ஓகே ப்ரோ. ஆமா ஓகே. சரி ஓகே செக் பண்ணுறேன். செக் எனக்கு பண்ணிட்டீங்களாடா ப்ரோ? இது இப்படிதான் ப்ரோ காட்டுது. இதுடா டேய், அது நீ தப்பா போடுறடா பாஸ்வேர்டு. என்னடா ஒரு வைஃபை பாஸ்வேர்டு கூட தெரியாது. அதுல இருக்கிறதான் ப்ரோ போட்டேன். பாருங்க மாத்தி விட்டுருக்க போல வேற எதையோ அட்மின். டேய் ஏதாவது சொல்லி ஹெல்ப் பண்ணுடா அவனுக்கு. இது
எனக்கு என்னன்னே தெரியுது. மதன் bro. என்னன்னு சொல்றோம். அதுல செக் பண்ணேன் ஆக்சுவலா. அது வந்துட்டு இந்த ரவுட்டர் வந்துட்டு வேற இது கூட இருக்குங்கிற மாதிரி சொல்லுது. அது செக் பண்றதுக்கு வைஃபைல போயிட்டு அந்த ஐல போய் என்ன ஐபி அட்ரஸ்ன்னு பாக்குறதுக்கு ஒரு வழி சொல்லிருக்கு. வைஃபை பை கால் பண்ணியா? அவனுக்கு அப்படி ஃபோன் கால் பண்ணிட்டா ப்ரோ? பண்ணு, லாகின் பண்ண சொல்ல அவனை. நல்ல நாளே கால் பண்ணாரு. காலைல 4 மணிக்கு வந்துச்சு. நீங்க யாரா நீங்க கேட்க உனக்கு வைஃபை கட்டுறா இனிமேல். சாரி ப்ரோ, ஒரே நிமிஷம். உங்க வைஃபை நீங்க ஹேக் போட்டு ப்ளே பண்றீங்களான்னு எப்படி பாக்குறது ப்ரோ? நான் போட மாட்டேன்னு ட்ரஸ்டபிலிட்டி இதுல நான் போட மாட்டேன் ப்ரோ. எடுக்கல ப்ரோ. எனக்கு இன்னொன்று புரிஞ்சுக்கல. ஹேக் போட்டு நான் அதுக்கப்புறம் போய் கார் ஓட்டிட்டு இருக்கேன். கார் ஓட்டுறதுக்கு எதுக்கு ப்ரோ ஹேக்? வேற ஏதாவது என்ன ப்ரோ என்ன சொன்னீங்க? ஐஜலுக்கு எதுக்கு தல ஹேக்? ஹேக் டோனி ப்ரோ என் ஸ்கிரீன் தெரியுதா? இது ப்ரோ இப்போ என்ன ஷாரன் இருக்கானா இல்ல செத்துட்டானா? ஷாரன் இருக்கேன் நான் டவுன்லோட் பண்ணி இருக்கேன். ரெனால்டோ ஐடியா? ஆமா ஆமா ஆமா. காட்டுங்க ப்ரோ. இதோ இப்ப பாரு. இதுதான் வந்து என்னுடைய வைஃபையோட இது. ஓகேவா? அட்மின் பாஸ்வேர்டு இந்த இது போட்டனா லாகின் கொடுக்குறேன். எனக்கு அந்த பேஜ் ஓபன் ஆகி போகும் பாரு. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுடைய வைஃபை பாய்க்கு தான் ப்ரோ தெரியும். லாகின் ஆயிடுச்சா? இந்த மாதிரி ஓபன் ஆகும். ரோஹன் ப்ரோ வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். இந்த மாதிரி உனக்கு ஓபன் ஆகும் கண்டிப்பா. அது இது ஜோக் ரோஹன் ப்ரோ. ரீசன்ட்லி டெலீட்டட் ஆப்ஸ். ஓகேவா? கான்ட்ரோவர்சி. டோனி அட்மின் வந்து ஏ கேப்ஸ் போறீங்களா ஸ்மால் போடுறீங்களா? 3 நாளுக்கு முன்னாடி ரீசெட் பண்ணிட்டான் இப்பட. and then ஆனா ஒரு அதுல நிமிஷம் வந்து ரீசென்ட் டெலீட்டட் ஆப்ஸ் இருக்கு. போட இல்ல ஜோக்கர் இவருக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரோஹன் ப்ரோ அட்மின் ஏ போட்டதுக்கு ஏ கேப்ஸ் போட்டீங்க ஸ்மாலா? ஏ கேப்ஸ் போட்டத இப்ப ஸ்மால் போட்டேன். ஸ்மால் தான் போடணும். கேப்ஸ் ஃபைவர்ஸ் மராத்தான் செக். டோனி இஸ் blocking all the wall like நான் கூட லாகின் கொடு. இரு அவசரப்படாத. பொறு அவனுக்கு கால் பண்ணிடா. பால் பாய்க்கு ப்ரோ கேப்ல எஃப் கேபிட்டல் இருக்கு பாரு. எஃப் கேபிட்டல் இருக்காம பாரு. பொறுமையா போடுறா. டோனி ப்ரோ தண்ணி குடிச்சாரான்னு தெரியலண்ணே ரொம்ப நேரமா. தண்ணி குடுறா டோனி. ஜூஸ் தான் வாங்கி கொடுத்துறா. நீ பக்கத்துல இருந்தாவது நீ தண்ணி குடிக்கிறது, அவன் சுண்ணி பிடிச்சி ஊம்புறது ஏதாவது பண்ணிட்டு இருப்ப. தூரமா வர இருக்க இதை பண்ணு. திருப்பி ரீப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணு ப்ரோ. ஆயிச்சா இல்ல நான் 192.168.1.2 பாஸ்வேர்ட் காப்பி பண்ணிக்கினீங்களா? ஹலோ எந்த பாஸ்வேர்ட் ப்ரோ? அந்த மேலே காட்டுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஜிங்ஸ் ப்ரோ ஏற்கனவே பேசிருக்கோம் நினைக்கிறேன். அட்மின் ஸ்மால் ஃபுல்லா. சொல்லுங்க சொல்லு பாஸ்வேர்ட். எங்களுக்கு கேமரால கொஞ்சம் அந்த பாஸ்வேர்ட் காமிங்களா? அதுவும் பாத்துக்கிறேன். பாருங்க. அதுல இல்ல ப்ரோ. இதுல சொல்றேன். ரவுட்டர்ல சொல்றேன். சரியாவே தெரியல. எது போறீங்க கரெக்ட்டா சொல்லுங்க. 0@43210. அது எங்க போய் இன்ஸ்டால் பண்றது அத? ஓகே. அது அட்மினோட சேர்த்து போட்டு அட்மின் அது புரியல. அட்மினோட சேர்த்து போட சொல்றீங்களா இல்ல ஒரு டைம் அது மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் அட்மினோட சேர்த்து போடுங்க. சரி ஓகே.
ஓகே அது கேப்ஸ் ஸ்மால் அதெல்லாம் கரெக்டா பாத்து கொடுங்க. ஓகே இந்த பாசிபிலிட்டி சொல்லிடு. டேய் இவர் என்ன சொல்றாருன்னா வின் ஐஎஸ், கிங் ஐஎஸ், புங் ஐஎஸ் அப்படின்னு சொல்லி 3 இருக்கான். அது வந்து லோடர் தானா. அது இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா இந்த 20 மினிட்ஸ் ஆப்பில் வந்து மைனஸ் ஆகனா வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. அது வந்து ஐடி பாஸ்வேர்டு காசு கொடுத்தா தான் அதோட ஐடி வாங்க முடியுமா, அதனால அது இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாரு. பாஸ்வேர்ட் தப்பு வருது. மதன் ப்ரோ நான் உங்களுக்கு அதான் அப்டேட் சொன்னேன். பாஸ்வேர்டுன்னு கேக்கு பாருங்க. அப்டேட் பாஸ்வேர்ட் ப்ரோ கொடுங்க. உங்களுக்கு என்னது ப்ரோ, உங்களுக்கு என்னது என்ன ஐஎஸ் உங்களுது? கிங் ஐஎஸ், கிங் ஓஎஸா என்ன ஓஎஸ் உங்களுது? அது வின்ஸ்டார் ப்ரோ ஆன ப்ரோ, வின் ஐஓஎஸ். உங்களுக்கு வந்து வின்னா கிங்னு ஒன்று இருக்கா? இல்ல ப்ரோ இப்போ அது வந்து எது சப்போர்ட் ஆவறது இல்ல ஐஓஎஸ்க்கு. இப்போ இருக்கிறது வின் ஐஓஎஸ் மட்டும் தான். ஓகே நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி bro. வீடியோ காட்டுங்களா? மால்வேர் big fan bro. சொல்றீங்கல்ல, என்ன ப்ரோ நீங்க ஏதாவது மால்வேர் இருக்க புரியல. போகுதுன்னு சொல்றீங்கல்ல, இல்ல ப்ரோ பார்க்கல ப்ரோ. ஸ்கிரீன் ஷேர் பண்ணி வீடியோ அது கரெக்டா காமிங்க டோனி ப்ரோ அந்த பாஸ்வேர்டு. எனக்கு அந்த மேல இல்ல, வெறும் நம்பர் மட்டும் தான் ஹைலைட்ஸ் பாத்துறதுல என்ன என்ன யார் ப்ரோ ஜெயிப்பாங்க? இங்கிலாந்தா இவங்களா? தெரியல. பிளர் ப்ரோ தெரியுதா? 2-4-0 இன்னும் 3 மேட்ச் இருக்கா? அதானே பாஸ்வேர்டு. அட்மின் அது பக்கத்துல என்னன்னு இருக்கு? எங்க ப்ரோ நடக்குது? ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலயா? அவனுங்க ஊர்ல இருந்தா அவனுங்க தான் ஜெயிப்பானுங்க. அது ஃபுல்லாமே போடுங்க, இல்ல பாஸ்வேர்டுன்னு இருக்கு பாருங்க. அது ஸ்லாஷ் ஆகுது. இந்த ப்ரோ இவனுக்கு டம்மி பாப்பால ப்ரோ இங்கிலாந்து ரூட் ஏதாவது அடிச்சானா 100? ஆமா 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 ஓகே. ஒரு செஞ்சுரியா? ஓ ஓகே ஓகே நைஸ் சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ. அப்போ இந்த ஆசிஷம் ஆஸ்திரேலியாக்கு தான் ஸ்டார்க் தான் வேலையை காட்டுறானா ப்ரோ? கால் உடச்சு விட்டுருங்க ப்ரோ, ராவடி பண்ணிட்டுருக்குறான். சரி ஓகே. இந்தியா வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது தெரியும்ல ப்ரோ. முட்டிக்கு மேலே பந்து இருந்திருக்காது. ஸ்டார்க்கு தான் பிச் அப்படி ரெடி பண்ணுவோம்ல, முட்டிக்கு மேலே எழுந்திரிக்காத மாதிரி. ஸ்டார்க் இங்கே வந்தா நானி, வெளியே போனால் தான் பெரிய ஆள். ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, பாருங்க. பாய். என்ன ப்ரோ? கிரேசி ஜெர்சி ப்ரோ, வா ப்ரோ வெல்கம் ப்ரோ. பாய். பாய் பாய். ஆக்கெல்லாம் விடு ப்ரோ, ஆசிஸ் பாரு ப்ரோங்கிறாரு. மாஸ்க் கட்டுக்கிறாங்க அப்படின்னு. டேய் இன்னுமோடா இவன் லாகின் பண்ணல ப்ரோ? லாகின் ஆக மாட்டேது ப்ரோ. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் ப்ரோ போட்டுக்கிறேன். அதில் இருக்கிறது தான் ப்ரோ கரெக்டாக போட்டுக்கிறேன். அந்த வைஃபை பாய்க்கு தான் ஒரு ஃபோனை போடேன்டா. போட்டேன் ப்ரோ, ஆல்ரெடி வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போட்டிருக்கேன் ப்ரோ. என்னன்னு போட்டேன் ப்ரோ? கால் மீ அப்படின்ட்டு போட்டிருக்கேன் ப்ரோ. அது வைஃபை ரீசெட் வந்துச்சாதான் வைஃபை ரீசெட் பண்ணலாம் ப்ரோ. அதுக்கு வைஃபை பேக் சைடு ஒரு பட்டன் இருக்கும் ரீசெட் பண்றதுக்கு. ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிட்டு அதுல டிஃபால்ட் வைஃபை பாஸ்வேர்ட் எல்லாம் போயிடும். வைஃபை எல்லாம் போயிடும் எல்லாமே. ஆமா, எல்லாமே கட் ஆயிரும். அப்பதான் அங்க டிஃபால்ட் பாஸ்வேர்ட் வந்து உட்காரும் அதுல இருக்குது. டோனி ப்ரோ அந்த எஸ் வந்து கேப்ஸ் போட்டீங்களா ஸ்மாலா பாஸ்வேர்ட்ல? எஸ்டா ஸ்மால் தான் போட்டேன். கேப்ஸ் போடுங்க. இவன் நார்மலா இருக்கு, எதுவுமே பண்ண மாட்டேன்றான். என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றான். எல்லாம் ஸ்மால் தான் ப்ரோ வைஃபை சொன்னாங்க. பாஸ்வேர்ட் போடுறானா போட உன்னுடைய மாட்டேன்றான். பாஸ்வேர்ட் எங்களுக்கு தெரியாதுல, அதுல நீ டம்மி என்ன பவாடா டேய். இதெல்லாம் நார்மலா எல்லாத்துக்கும் தெரியுது தானடா. இது கூடடா பண்ண கேப்ஸ் தெரியாது. போடு ப்ரோ. அத ஹலோ ஒன்னு ஸ்மால் ஒர்க் ஆகலனா அது கேப்ஸ் போடுங்க. அதுல இதுவே போட்டுருக்கேன், நான் யூடியூப்ல பாத்துட்டு வந்தேன். இப்ப அது என்னது ப்ரோ சொல்லுங்க. அதுதான் உங்க பாஸ்வேர்டு. அது இது அந்த பாஸ்வேர்ட் தான் பாத்துட்டு வந்தேன். அட்மின்லாம் போடாதீங்க, அட்மின்லாம் போடாதீங்க. போடக்கூடாதா? அது பக்கத்துல இருக்குல்ல, அட்மின் பக்கத்துல அந்த எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுல, அது கேப்ஸ் போடுங்க. எஸ் போட்டேன். ஆமா. அதுக்கப்புறம் இருக்கிறது அப்படியே போடுங்க, டைப் பண்ணுங்க. சொல்றேன் ப்ரோ. டேய் அவன் ஏதோ கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது பாஸ்வேர்டு மாத்திடுவாங்களாண்டா. அது வேற இல்லண்ணா அது அப்பைக்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் திருப்பியும் இது ஆகணும். இப்போ நான் போட்டு ஓபன் பண்ணி காமிச்சனே. டேய் அவன் முதல்ல பாஸ்வேர்டு ஒழுங்கா போறானான்னு பாருடா. SYRO வா? SYRO அட் மெதுவா போடுறா. 210 அப்புறம் டாலர் சிம்பிள். ஓகே, எஸ் மட்டும் கேப்ஸ் போடா. கேப்ஸ் தான் ப்ரோ போட்டேன். ஓகே இப்போ இது போட்டு லாகின் கொடுங்க அப்படியே. லவ் ஃப்ரம் ஆல் பண்ண ப்ரோ. லவ் யூ ப்ரோ. கிர் ப்ரோ. லாகின் போக முடியாது.
பேஜே ஓப்பன் ஆகல. இது ஒன்று தான்டா வழி. லிங்க்கு நீ ஆச்சாடா? இல்ல ப்ரோ, பேஜ் வர மாட்டேது ப்ரோ, லாகின் கொடுத்தா எதுவுமே. வேற ப்ரௌசர் போய் பாருங்க குரோம்ல. இப்ப குரோம்ல பாருங்க. அது நோட்ல போட்டு அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏய் என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? குரோம் கீ உன் கையாண்டே இருக்கு பொறுமை. சர்ச். இங்க போகுது பேஜ். சொல்லுங்க பிரதர். 192 டாட் 168 92 டாட் 1.1. ஓகே. ஹலோ ப்ரோ. இதில் வேற மாதிரி வருது பாரு. கம்மி. ஓகே. பெட்டராக வருது. அட்மின் ஸ்மால் எல்லாமே போட்டோம் ப்ரோ. அப்புறம் எஸ் கேப்ஸ் போட்டேன். எஸ் கேப்ஸ் தான் போட்டுக்கிறேன். அது பாஸ்வேர்ட் மாறி இருக்குமாடா? ஒரே பாஸ்வேர்டை மறுபடியும் போடாதீங்கடா. ஒரே பாஸ்வேர்டை மறுபடியும் அது போடாதீங்க. ரவுட்டர் பாஸ்வேர்ட் மாறாதுண்ணா. ஒரே போட்டுட்டு இருந்தா அதே தாண்டா வரும். மாத்தி போடுங்கடா. அட்மின் 1 2 3 வேற ஏதாவது இவன் பாஸ்வேர்டு ஏதாவது வச்சிருக்கிறது ஒரு ஏதாவது வெப்சைட் போடுங்கடா. ஒண்ணு போட்டா ஒண்ணு எப்படிடா? இவங்க வைஃபை பாஸ்வேர்டு இது ஓபன் பண்றதுக்கு இது மட்டும் தான், மத்தபடி வேற எது போட்டோம்னா ஆகாது. பக்கத்துல போய் காட்டு. என்ன வெறும் இது மட்டும் தான் இருக்கு? அதை காட்டுறா பாஸ்வேர்டா. கரெக்டாக போட்டானடா. கேபிட்டல் ட்ரை போட்டிருக்கேன்டா. எப்படிடா வரும்? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? லாகினா கூடாதுன்னே போடாம போடாடா ப்ரோ. இல்ல ப்ரோ, டிஃபால்ட்டா அது கேப்ஸ் தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்படி போட்டேன். பார்த்து தான் போடேன்டா அதை பாஸ்வேர்டை. ப்ரோ மறுபடியும் அதே மாதிரி தான் ப்ரோ கட்டுது. என்ன வருது? இங்க பாருங்க. சென்ட் எனிவே கொடு ப்ரோ. இது ஒன்று தாண்டா ஒரே வழி. இது வந்து லாகின் ஆனால் தான் உண்டு. இதெல்லாம் வேலையாகாது. வேறு எப்படியுமே அந்த 20 மினிட்ஸ் எடுத்துட முடியாது. இது லாகின் ஆனால் பண்ண தான் ஒரு அளவுக்கு வாய்ப்பாக இருக்குது. பேட் பாஸ்வேர்டுன்னு வருது ப்ரோ. பாஸ்வேர்ட் தப்பா போட்டேன். வேற பாஸ்வேர்ட் தான். ஸ்கிரீன் ஃபுல்லா காமிங்களா? இன்னொன்று என்ன பாடுறான் பாஸ்வேர்டு? மறுபடியும் அதையே போடாதீங்கடா. வேற ஏதாவது மாற்றி போடுங்கடா. இவன் ஏதாவது வச்சிருப்பான்டா. அவன் ஏதாவது கொடுத்துருப்பான் பாடுறான் அந்த வைஃபை பாய். சரி வச்ச ப்ரோ. கொடுங்க. அந்த எஸ் ஸ்மால்ல போடுங்க திருப்பி. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாஸ்வேர்ட் போட்டீங்களா, அந்த எஸ் ஸ்மால் போடுங்க இப்போ. சரி. ஸ்மால் தான வருது. பொறுமையா போடு. ஸ்லோவா போடு. எஸ் ஒய் ஆர் ஓ அட் 43 210 டாலர் சிம்பிள். இப்போ சென்ட் எனிவே கொடு ப்ரோ. மறுபடியும்
ஆஹா. வைஃப் என்ன error ஃபோன் காட்டுது? ஃபோன்ல வந்து இது வச்சிருக்கியா? ஃபோன்ல என்ன வந்து bro? ஐயோ ரீசெட் அது அடிக்க போன்ல அப்படி கூடாது. இல்லைன்னா அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்களா உங்க போன்ல. ரீசெட் அடிக்க கூடாது. பைத்தியக்காரன்ல. ப்ரோ எதுக்கு ஒய்ஃபைக்கு உள்ள நீ ஒரு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிருப்பல, அதை போட்டு பாரு ப்ரோ. என்ன ப்ரோ புரியல? ஒய்ஃபை நீயா ஒரு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிருப்பல ப்ரோ, நீ ரவுட்டர்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் அந்த பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணி பாரு ப்ரோ. பேட் நீ பாஸ்வேர்ட் தான் திருப்பி நீ திருப்பி வருது. ஏதாவது வச்சிருக்கியா? டோனி _123 டோனி at 123 தான் bro வச்சிருக்கேன் பாஸ்வேர்டு. அது போட்டு பாரு. லாகின் ஆகுதா பாரு. At Rolex Code tip 40 ரூபாய் through super chat. மதன் bro இத எனக்கு தெரியும் DC வராதா? வா ப்ரோ. ப்ரோ அது போட்டால் இதே தான் ப்ரோ வருது. அது குடுறா, சென்டனே கொடுத்தாகணும். அது எப்பவுமே வர்றது தான். இது ராங் பாஸ்வேர்ட்லாம் ஒன்றும் சொல்லல. இப்போ வேற எரர் காட்டுது பாருங்க. 1 minute before ஏதோ காட்டுது மேல. அது தள்ளி விடு ப்ரோ. ராங் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். வெயிட் பண்ணி பண்ண சொல்லுது ஒரு நிமிஷத்துக்கு. கடைசி வழி தான். இந்த வழியும் நக்கிட்டு போச்சுன்னா அவ்வளோதான். இது என்ன ப்ரோ If you opened Apple ID, check both. If you opened new Apple ID. எத்தனை ஆப்பிள் ஐடி வச்சிருக்க அதுல? ஒரே ஒரு ஆப்பிள் ஐடி தான் ப்ரோ இருக்குது. ஓகே. இங்க பாருங்க. இது போ ஆப் போ. இந்த இதுக்கு போ, பேட்டரி போ. குறைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஐயோ என்னால் முடியலடா பாடி. டேய் ஒரு இன்ச்சு நவரலடா. ஒரு இன்ச்சு கூட உங்களால் நவுத்த முடியலடா டேய். ஒரு 5% கூட ஒரு இன்ச்சு ஒரு 1% கூட நவுத்தலடா. அந்த 20 மினிட்ஸ் அப்படியே இருக்குடா. போடா. இதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஒன்றும் வழியிலடா. போங்கடா. இன்னும் பண்ணுங்கடான்ட்டு போயிட வேண்டியது தான். இது என்ன பண்ண முடியும்? இவன் நான் சொன்னதான் உண்டு. வாயே திறக்க மாட்டேன்றான் என்ன அப்படின்னு. இல்ல மதன் ப்ரோ, நான் எந்த ஆப்பும் நான் இது பண்ணவே இல்லை மதன் ப்ரோ. தேர்ட் பார்ட்டி எதுவுமே முன்னாடியே 20 மினிட்ஸ் இருக்கேடா. என்னடா நீ ப்ரோ? அது எனக்கே தெரியல. எல்லா ஆப்புமே நான் இருக்குதுலாம் டவுன்லோட் பண்ணி சும்மா கண்ணுக்கு படுறது ஏதோ இருக்குமான்னு தான் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரோ. எதுன்னு எனக்கே தெரியல ப்ரோ. நான் எதுவும் டவுன்லோட் பண்ணதான் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஆப் தான் ப்ரோ டவுன்லோட் டெலீட் பண்ணேன். அது ஒன்று தான்டா வலி. ஆண்டா காட்டுறா. என்னடா நான் இது எப்படி நான் பேக் கேமரா திருக்குறது? ஸ்வைப் பண்றா புளுத்தி. ஸ்வைப் பண்ணு. என்னன்னே தெரியாம வந்துட்ட உள்ளார. அப்படியே அதுக்குள்ளாரு மேல இருந்து கீழே பண்ணு. ஸ்வைப் பண்ணலாம். கீழே இருந்து மேல ஸ்வைப் பண்ணு. மாறும் ஸ்கிரீன்ல. காணுமே. ஸ்கிரீனை மேல இருந்து இப்படி போச்சா? இல்ல பண்ணு. ஸ்வைப் பண்ணு. இல்லண்ணா அது ஓகே. நான் பேக் கேமரா சொல்றேன். ஐபேட்ல காமிக்கிற போன் இருக்கு. ஐயா பைத்தியம் தான் சொல்றேன். மேல இப்படி ஸ்வைப் பண்ணா அப்படி மேல அப்படி இழுத்து விட்டா அப்படி போவோம். கேமரா மாறும். மேல ஸ்க்ரீன்ல அப்படியே மேல அப்படி இழு. மாத்திட்டேன் நான். வர மாட்டேதுண்ணா. கீழே அப்படி இழு. சைட்ல தான் இழு. டேய் சொல்லுங்களேன் அந்த கேமரா எப்படி மாத்தணும் உனக்கு? எல்லாரும் பைத்தியமாயிடுவான்னு நினைக்கிறேன். எல்லாரும் பைத்தியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பைத்தியம் ஆக வேண்டியதான். டோனி ப்ரோ செக் பண்ண சொல்லி கட்டிட்டுல ரெனால்ட் ப்ரோக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ எதுக்கு வந்தா இப்ப எதுக்கு வந்த? நீ இப்ப என்ன பண்ண போற? வந்து காமிக்க போற? அதுதான் எனக்கு ஓபன் ஆகுதுனா அந்த இதுவே. அவன் பண்ணேன்டா. அது என்னன்னு சொல்லுங்கடா. எப்படிடா ஸ்வைப் பண்ணனும்? சாரனே டோனி எப்படின்னு சொல்லுங்கடா. அவர் ஆல்ரெடி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டிட்டாரு மதன் ப்ரோ. அவருக்கு வருது, நம்மளுக்கு வர மாட்டேன். என்னதான் இப்ப எதுக்கு வந்தான்? இப்ப டோனி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ.
ஒரு நிமிஷம் வைஃபை போயிட்டு அதை லாங் பிரஸ் பண்ணிட்டு அந்த வைஃபை செட்டிங்ஸ்குள்ள போங்களேன். வைஃபை செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அந்த ஐ பட்டன் ஒன்று இருக்கும். ஐ பட்டன் அழுத்திட்டேன் ப்ரோ. கீழே வாங்கல, இதே கீழே வாங்க, கொஞ்சம் ரைட் காட்டுங்க. கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வாங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். ஓகே கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே எனக்கு தெரியல இருக்கீங்களா? அந்த ரவுட்டர் இது செக் பண்ணுங்க. இந்த பாருங்க, நான் என்னோட ஸ்கிரீன் பாருங்க, இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், தெரியுதானா? தெரியுதா? இந்த பாருங்க, இப்ப நான் போயிட்டு அட்மின் போடுறேன், என்னுடைய பாஸ்வேர்டு காப்பி பண்ணி வச்சிருக்கேன், பாஸ்வேர்டு போட்டு அந்த இது போடுறேன். ஒன்று அதேவா? எந்த ஹார்ட் இருக்கு இல்லண்ணா, அது எல்லாருமே ஒரே அது மாதிரி பாஸ்வேர்ட் தானே வருது பாருங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன், இந்த பாருங்க ஓபன் ஆயிடுச்சு. வருதா? இப்ப அதான் உள்ள போகணும். இப்ப அந்த உள்ள போய் அவன் பாஸ்வேர்ட் கரெக்டா போடுறதுன்னா ஒரு பைத்தியமே. அது எனக்கு தெரியுதுடா. பாஸ்வேர்டு போட வைடா அவனை கரெக்டா. சப்பதானடா அது பாஸ்வேர்டு. ஏன்னா கம்ப சுத்துற வேலையை சொல்றோம். சப்பதானடா அது பாஸ்வேர்டு பண்றான். காப்பி பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க அவருக்கு. ப்ரோ இதுல காட்டுதா? ஏன்டா காட்டுது பாஸ்வேர்டு இதுல? இங்க பாருங்க. எஸ் கேப்ஸா ப்ரோ? இருங்க சொல்லுங்க. எங்கடா போட்டுருக்கு பாஸ்வேர்டு? ஆனா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுருக்கு பாருங்க. எங்க பார்கோடுக்கு மேல பாருங்க. யூசர் நேம் ஆமா பாஸ்வேர்ட் கை வச்சு காமிங்க. ஆமா அதான் யூசர் நேம் பாஸ்வேர்ட். யூசர் நேம் என்ன? அட்மின். யூசர் நேம் என்ன? அட்மின். பாஸ்வேர்ட் என்னது? Sairo@43210 அந்த டாலர் சிம்பிள் ப்ரோ. கேபிட்டல் வந்து கேபிட்டல் எஸ். ஆமா ப்ரோ. வந்து இது ஸ்மால். ஆர் வந்து ஓ. கர்மா. ஆர் வந்து ஸ்மால். ஓ வந்து ஸ்மால். ஆமா தூக்கமல வேண்டாம். @43210 டாலர் சிம்பிள். என்ன ப்ரோ? டாலர் கேபிட்டல் ஸ்மாலா? அதல வர கேபிட்டல் சிம்பிள் தான் என்ன ப்ரோ இருக்கு. வைஃபை அந்த வைஃபை பைக் ஒரு காலை போடுறான். நார்மலியா சிந்திச்சிருப்பான். சபரிமலைக்காரனா இருப்பான். எந்திச்சு குளிச்சிட்டு இருப்பான் ப்ரோ. அவன் நார்மலாவே ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டான் ப்ரோ. ஏன்னா நான் புடிச்சு ஏத்திட்டு இருப்பேன். ஹலோ அடுத்த கால் வந்து இதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட்ல அப்டேட் போட்டாரா? இல்ல வேற ஏதாவது போன் இருந்தா போன்ல செக் பண்ணி பாரு அண்டோனி. போட்டாரு ப்ரோ அவரு போட்டாரு ப்ரோ கரெக்ட்டா. அது மராத்தான் ஸ்ட்ரீம் பார்த்திருப்போம். இது மராத்தான் செக்கிங்கா இருக்குது. 6 O 8 4 3 2 1 0 டாலர் சிம்பிள். மதன் ப்ரோ நீங்க போட்ட போலுக்கு ஒரு 9000 போட் வந்திருக்கு. அந்த மீதி மேட்ச் அப்படியே முடிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ பரவாயில்லையா? கரெக்டா போட்டோம் ப்ரோ. வந்துட்டியா? ஏ அது இருக்கு. உங்களுக்கு அந்த சைரோனே வரலையே. இது பேஜ் வேற ஏதோ பேஜ்ல காமிக்குது. குரோம்ல தான் போய் போட்டேன் ப்ரோ. பேசாம வேற பிரவுசர் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. சஃபாரி இல்ல வேற ஏதாச்சும். சஃபாரில தான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து குரோம்ல ட்ரை பண்ண சொன்னாங்க. அப்பனா ஓகே விட்டுருங்க. அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்களா? வேற எதனா இது கிடைக்கல பாருங்க. அந்த பிளஸ் போட்டு இப்ப போடுங்க 192.168.1.1. பேசாம டாட்லாம் போடாம சைரோடெக் லாகின் போடு ப்ரோ. ஆட்டோமேட்டிக்கா போகுது அந்த பேஜுக்கு. சரிண்ணா, அவர் சொன்ன மாதிரி அதை போடுங்க, இது போடாதீங்க. சைரோடெக் லாகின் போடுங்க. சர்ச் பண்ணுங்க. சைரோடெக் லாகின் போடுங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல சைரோடெக் தான் வரணும். சஃபாரில வந்து அந்த மாதிரி
சைரோடெக் லாகின் போடு ப்ரோ. ஓகே. ஐபின்னு கூட போடலாம். கொடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு. அந்த லாகின் கொடுங்க. அதுக்கு மேல அந்த இதே தான் வருது. இதே பேஜ் தான் வருது. அப்ப சஃபாரில வேற வருது. என்ன ப்ரோ பண்றது? மறுபடியும் டைம் போட்டு போட்டா போறேன். இன்னும் 3 நாள் இதே மாதிரி பார்த்துட்டு அந்த இது போற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான்.